வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 10 நாளாக என்னால் வீடியோவும் போட முடியல, இதுவும் பண்ண முடியல. 10 நாளாக ஃபீவர் வீசிங் வீசிங்னு படாத பாடுபட்டு இப்போ தான் கொஞ்சம் இதுவாகிருக்குங்க. மொபிலைசேஷன் 3 வேலை வைக்க சொல்லியிருக்காரு டாக்டர். வீசிங்க்கு இருமல் அப்பவும் குறைஞ்சதானா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும், 5 டேஸில் குறையும்னு சொல்லியிருக்காரு. நம்ம 5 டேஸில் குறையும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்படிலாம் கஷ்டப்பட்டு நம்ம உடல் அலை மீறி போய் தாங்க நம்ம வேலை பார்க்குறோம். பேக் பெயின், வீசிங் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நம்ம ஓடிட்டுருக்கோம். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம ஓடுறோம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்னங்க தோணும்? அவங்களுக்கு என்ன வேலை செய்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபேமிலியை மீட் அவுட் பண்ணமே, நம்ம பசங்களை வளர்க்குறோமே, நம்ம இது ஃபேமிலியை ரன் பண்ணமேன்னு நம்ம ஓடிட்டு கிடக்கோம். நம்ம மட்டும் தாங்க தெரியும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம போய் கேட்குறப்ப கூட அவங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்கன்றத முதல்ல வச்சு நம்மளை முன்னிலைப்படுத்தி நம்மளை பின்னுக்கு தள்ள பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு தாங்க தெரியும் நம்ம உடம்புல நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி போராடி இந்த வாழ்க்கையை ஓடிட்டுருக்கோம். நம்ம மட்டும் தாங்க தெரியும். எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நம்ம ஓடிட்டுருக்கோன்றது? சும்மா எல்லாருக்குமே இந்த வாழ்க்கைன்றது கண்ணாடி பாத்திரம் மாதிரி தாங்க. வெளியிலேருந்து பார்க்குறப்ப எல்லாமே அழகாக தெரியும். ஆனால் அது உள்ள கண்ணாடி பாத்திரம் மட்டும் போட்டால் உடஞ்சி போகக்கூடிய ஒரு பொருள் தானே. அந்த மாதிரி தாங்க இந்த வாழ்க்கையும். கண்ணாடி பாத்திரம் மாதிரி தான் நிறைய லைஃப் இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த சமுதாயத்தில் எல்லாரோட விமர்சனங்களையும் தாண்டி தான் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி ஓடுறோமே, நம்மளை இப்படிலாம் சொல்கிறாங்களே, இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கிறப்ப மனசுலாம் வலிக்குதுங்க. எத்தனை பிரச்சனைகளை நம்ம தாண்டி ஓடிட்டுருக்கோன்னு நம்ம ஒருத்தருக்கு மட்டும் தாங்க தெரியும். உடனே ஈஸியாக சொல்லிடுறாங்க அவங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு. 8 hours பேக் பெயினோடு உட்கார்றப்ப தான் அந்த வலி தெரியுங்க. ஈவினிங்காக ஐயோ கொஞ்ச நேரம் அந்த பெட்டில் சாய மாட்டோமான்னு நினைக்கிறப்ப எவ்வளோ பெயினோடு வரோன்றது நம்மளோட மனசாட்சிக்கு தான் தெரியும். ஐயோ சம்பாதிக்கிறான், அவங்களுக்கு என்ன சம்பாதிக்கிறாங்கன்னு அந்த வார்த்தை இருக்குது பாருங்கள், எவ்வளோ மனசுக்கு வருத்தமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த ஒரு 10 நாளாக வீசிங்கு, இந்த மொபிலைசேஷனு ரொம்ப பாடுபட்டு ரொம்ப இப்போ தாங்க கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல போல் இருக்கேன். புரியலைங்க. இப்போ கூட வாய்ஸ் பாருங்கள் மாறி இருக்குது. என்ன பண்ணுறது? வாழ்க்கை இவ்வளோ தான். தேங்க்யூ ஸோ மச்.